புரியுதா? அந்த அளவுக்கு நமக்கு சில காரியங்களை பேசுறதுக்கு அந்த தகவல் இல்லை. இன்னொரு வார்த்தை சொன்னால் அறிவு இல்லை. சரியா? நான் அதை சொல்கிறேன். இந்த லாஃப்டினா என்னான்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அதோடைய ஒவ்வொரு அர்த்தங்கள் என்னன்னு. சரியா? ஓகே. ஹை மோரல், ஆஃப் ஹை மோரல் அப்படின்னா ரொம்ப உயர்வான நல் ஒழுக்கம் உள்ள ஒரு காரியத்தை அது காண்பிக்கிறது. அப்புறம் இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவுபூர்வமான என்னது மதிப்பீடை அது காண்பிக்கிறது. அப்படின்னா அறிவுபூர்வமான மதிப்பீடு. உங்களுக்கு தெரியுங்களா? ஏன் சில நேரத்தில் படித்தவங்க மத்தியில் நம்ம கொஞ்சம் எடுக்கேட்டட் அந்த மாதிரி ஆளுகிட்ட போகும்போது நம்மளாம் பயப்படுவோம் பேசுறதுக்கு. எங்கடா நான் பேசுகிறது இங்கிலீஷு சரியாயிரும், தவறாயிருமா, இல்லை தப்பாக பேசிடுவேனா, தப்பான வார்த்தையை சொல்லிடுவேனா, இல்லை தப்பாக உச்சரிச்சிருவேனா, ஐயோ அந்த ஒரு பயம் ஏன் வருது? ஏன்னா நமக்கு என்னால் அந்த அளவுக்கு இன்னும் அந்த மொழியை நாம் அறிந்து கொள்ள. புரியுதா? அந்த அளவுக்கு நமக்கு சில காரியங்களை பேசுறதுக்கு அந்த தகவல் இல்லை. இன்னொரு வார்த்தை சொன்னால் அறிவு இல்லை. அறிவுனா அந்த அறிவு இல்லை, அதுமா இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்ஸ், அந்த மாதிரி காரியங்களை நம்ம சேகரிக்கலை. அப்போ பேசும்பொழுது நம்ம இவங்களாம் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஏதோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இருப்போம். அதுக்குள்ளே சேர்க்க முடியல, நம்மளை இணைக்க முடியல. ஏற்றுங்களா? ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களா, ஒன்றுமே புரியல, நம்ம என்னத்தை போய் பேசுறது, நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியலையே. அப்போ இன்டலெக்சுவல் வேல்யூஸ் நமக்குள்ள என்னது அறிவுபூர்வமான மதிப்பீடுகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். நல்ல ஒழுக்கங்கள், உயர்வான ஒழுக்கங்கள் காணப்படணும் அப்படின்னு சொல்லி அதோட இந்த லாஃப்டி என்ற வார்த்தைக்கு அது இன்னொரு சொல்லுன்னா லாஃப்டினா அது உயர்வாக இருக்கிறது. அதனால தான் நம்மளை அந்த நிருபத்தில் என்ன சொல்கிறாரு, உங்களை கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் அமர வச்சுருக்காருன்னா உங்களை உயர்த்தி வச்சுருக்கிறாரு. அப்போ மற்றதெல்லாம் உயர்ந்திருக்கணும். ஆமென். நம்மளோட மோரல் வேல்யூஸ் உயர்வாக இல்லைன்னா ஃபெயில். நம்ம இன்டலெக்சுவல் வேல்யூஸ் என்ன சொல்கிறது, அறிவுபூர்வமான மதிப்பீடுகள் இல்லைனாலும் குறைவு, ஃபெயில். சரியா? அப்புறம் இன்னொன்று, எலிவேட்டட் இன் நேச்சர் ஆர் ஸ்டைல். எலிவேட்டட் இன் நேச்சர் ஆர் ஸ்டைல். எலிவேட்டட் என்னதுங்களா, சிச்சுவேட்டட் or placed higher than the surrounding area. அதான் முதல் சொன்னேன். உங்கள் சுற்றி இருக்கிற சூழலை காட்டிலும் நீங்கள் மேலே உயர்வாக அமர செய்யப்பட்டிருக்கீங்க, உயர்வாக நின்று கொண்டிருக்கீங்க. அது உங்களை ஒன்றும் செய்யாது. அதான் எலிவேட்டட். ஓகே, எலிவேட்டட் அந்த வார்த்தை ELEVATED, எலிவேட்டட்.